ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக். அதாவது இங்கே வந்து பிஇ எடுத்திருக்கேன், அதுக்கு பதில் வந்து இசி எடுக்கிறோம். ஏன்னா வந்து பிஇன்றது வந்து எக்ஸ், இங்கேயும் நம்ம எக்ஸ் எடுக்கிறோம், இங்கேயும் எக்ஸ் எடுக்கும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது நமக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் சொல்லும் போது பின்னு வரும். அந்த பியை வந்து ரெண்டு சைடு கேன்சல் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லி தர இருக்கு, ஏன்னா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த பிஇக்கு பதில் இசி எடுக்கணும். இசி அதாவது ஏபி, இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி ஓஇசி, ஏபிசி ஓஇசியில் வந்து நமக்கு வந்து ஏசி டைரக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் 90 டிகிரி ப்ளஸ் ஏபிசி ஓஇசி. இந்த சி வந்து ஆங்கிள் ரெண்டுக்குமே சேம். ஸோ சி இஸ் காமன். சி இஸ் பி இஸ் சேம் வந்து சி இஸ் சேம். அப்போ அதுக்கு ப்ரொபோஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பை ஓஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை இசி. அப்போ இங்கே வந்து நமக்கு ஒய் வரும். இப்போ வந்து எக்ஸ் ஒய், இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம வந்து சாரி, இப்போ இதில் வந்து ஒய் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது மேலே போயிடும். அப்போது பி பை ஏ இன்டு ஹெச், பி பை ஏ இன்டு ஹெச். அதே மாதிரி இங்கே எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை பி இன்டு ஹெச், பி பை பி இன்டு ஹெச். அப்போது இப்போ நம்ம வந்து ஒய் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது வந்து நமக்கு பின்னு வரும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஸ்டின் இருக்கிற அந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், இப்போ எக்ஸ் வந்து என்ன நீங்க பி பை பி இன்டு ஹெச், ஒய் வந்து ப்ளஸ் பி பை ஏ இன்டு ஹெச், ப்ளஸ் பி பை ஏ இன்டு ஹெச். சரிங்களா? இப்போ வந்து பி காமன் ஆக்குறேன். ஏன்னா அப்போ தான் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பி ஆகும். அப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பி ஈக்குவல் டு இந்த பி காமன் எடுத்துட்டோம்னா பி, ஹெச்சும் காமன் எடுக்கிறேன். ஏன்னா 1/b ப்ளஸ் 1/a. அப்போது பி கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கும், ஹெச் இன்ட்டு 1/a ப்ளஸ் 1/b. ஏன்னா ஏபின்னு கரெக்டாக நமக்கு வரிசையாக வரலாக போட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து 1 is equal to h, இது எல்சிஎம் எடுக்கிறேன், ஏபி ஏ ப்ளஸ் பி. அப்போது நமக்கு இங்கே ஹெச் இங்கே இருக்குது. ஸோ ஹெச் இங்கே இருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும், இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ ஏபி பை ஏ ப்ளஸ் பி, இதுதான் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஹெச்சோட வேல்யூ வந்து ஏபி பை ஏ ப்ளஸ் பி. பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏ ப்ளஸ் பி இது ப்ரூவ் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.